தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, தரித்திரம் என்பது அது ஒரு முள் என்பதை சத்திய வேதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. தரித்திரம் என்பது என்ன? அது ஒரு முள், அது ஒரு முள். எனவே இந்த காலவேளையிலே தரித்திரம் என்பது அது ஒரு முள் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, கவனியுங்கள். முள் குத்தினால் எவ்வாறு சரீரத்திலே வேதனை உண்டாகுமோ அதை போலவே தரித்திரம் என்பதும் அது ஒரு வேதனையான அனுபவம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு வேதனையான வாழ்க்கை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் முள்ளில் குத்து வாங்கியிருக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முள் வந்து என்னைய குத்திருச்சு. முள் வந்து என்ன செஞ்சிருச்சு? என்னைய முள் வந்து குத்துச்சா, இல்லை முள்ளை போய் நீங்கள் மிதிச்சிட்டிங்களா? எவ்வளோ பெரிய போய் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் அப்படி சொல்ல மாட்டாங்களாம். முள்ளை நான் போய் மிதிச்சுட்டு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் எப்படி சொல்கிறாங்க? முள் எண்ணியை குத்திருச்சு, அது நடந்து வந்துச்சு, அதுக்கு 2 கால் இருக்குதா, கை இருக்குதா, வந்து குத்திட்டா போச்சு? இல்லை இல்லை இல்லை, நம்ம தான் போய் என்ன செஞ்சிட்டோம்? மிதிச்சிட்டோம். முள் குத்துனா ரத்தம் வருது, முள் குத்துனா வலிக்குது, முள் குத்துனா வேதனை எடுக்குது, முள் குத்துனா கடுகடுப்பு உண்டாகுது. அருமையானவர்களை கவனியுங்கள். முள் குத்துனா எப்படி வேதனை உண்டாகுமோ இதை போலதான் தரித்திரமும். தரித்திரம் என்பது வேதனையான ஒன்று. தரித்திரம் என்பது அது வலிக்கிற ஒன்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தரித்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டுறத பார்த்தா அடே அப்பா சொல்லி முடியாது. அவங்க கொடுக்குற விளக்கமும் அவங்க கொடுக்குற உதாரணமும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. தரித்திரத்தை கர்த்தரே கொடுக்குறாரு. தரித்திரத்தை யார் கொடுக்குறா? அப்போ நம்ம சாமி தரித்திரம் முடிச்ச சாமி அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறீங்க, அப்படி தானே? தேவன் தரித்திரத்தை கொடுக்குறாருன்னா அவர் யாரு? அப்போ அவர் தரித்திரம் முடிச்சவர் தான், அப்படி தானே சொல்லணும். நான் எங்கள் அப்பா ஒரு நாளும் கேவலப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். எங்கள் அப்பாவை ஒரு நாள் நான் அவமானப்படுத்த மாட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கள் அப்பா ஒரு தரித்திரர் கிடையாது. எங்கள் அப்பா மகா பெரிய ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்துக்கு பூமிக்கு ராஜா, அண்ட சராசரங்களை படைத்தவர். அவரை போய் ஒரு தரித்திரரு, அவர் தான் தரித்திரத்தை கொடுக்குறாருன்னா கர்த்தரை நான் கேவலப்படுத்துறேன்னு அர்த்தம். ஒரு நாள் கர்த்தரை கேவலப்படுத்துகிற வேலையில் நான் செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆமென். எப்போது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற விதத்தில் தான் என்ன செய்யணும்? பேசணும். ஒரு முறை பாருங்க, ஒரு கிராமத்தில் சின்ன பசங்களாம் இந்த குண்டு விளாண்டுக்கிட்டு தாங்களாம் பாருங்க, கோழி குண்டு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சான், மோதல் வந்துருச்சான். டேய், எங்கள் அப்பா தான்டா பெரியவர். உடனே அங்கிட்டு சொன்னான், எங்கள் அப்பா தான்டா பெரியவர். இப்படி மாட்டி மாட்டி சண்டை போட்டுருக்குறாங்க. ஒரு பிரசங்கர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். என்னடா அவங்க எங்கப்பா பெரியவர் உங்கப்பா பெரியவர் அப்படின்னு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொன்னா, டே எங்கள் அப்பா டிராக்டர் ஓட்டுவாரா, டிராக்டரை வச்சு என்ன செஞ்சு போடுவார், எங்கள் அப்பா ஏற்றி போடுவார். அதில் ஒருத்தர் சொன்னானா, டேய் எங்கள் அப்பா ஏரோப்ளைன் ஓட்டுறாரா. அந்த பிரசங்கர் சொல்கிறாரு, அந்த கிராமத்தில் ஏரோப்ளைனை பார்த்துருக்காங்களே, பார்க்கலையே தெரியாது, அவ்வளவு ஒரு கிராமம். ஆனால் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு? அதாவது அவங்க அப்பாவை குறித்து அவ்வளவு பெருமையாக பேசுகிறான் பப்ளிக்கில். ஒரு சின்ன பையன். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அந்த ஊரில் அந்த பையன் கிராமத்தில் ஏரோப்ளைனை பார்த்துருக்கானோ பார்க்கலே தெரில. ஆனால் அவங்க அப்பாவை குறித்து பெரிய பெருமை. எங்கள் அப்பா ஏரோப்ளைன் ஓட்டுவாரா. உங்கள் அப்பாவை குறித்து பெருமை இருக்குதா? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் பரலோக அப்பா, உங்கள் வீட்டில் இருக்கிறவர் அப்பா, அந்த அப்பாவை கேட்கல. பரலோக அப்பா, பரலோக தகப்பனை குறித்து ஒரு பெருமை இருக்குதா? பரலோக தகப்பனை குறித்த உயர்ந்த என்ன இருக்குதா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் இப்படி போட்டு எங்களை சோதிச்சு எங்களை புடமிட்டு புடச்சி எடுக்கிறாரு. தரித்திரத்தை கொடுத்து ஒரு நாள் கர்த்தர் செய்ய மாட்டாரு. தரித்திரத்தை கொடுத்து என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் கர்த்தர் நம்மளை
சோதிக்க மாட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனை குறித்த ஒரு சரியான படம், தேவனை குறித்த சரியான ஒரு பாருங்க ஒரு இமேஜ் பாருங்க நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே தரித்திரம் என்பது அது ஒரு முள், அது வேதனை உண்டாக்குகிற ஒரு அனுபவம், அது வேதனையான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தரித்திரத்தை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், தம்முடைய மக்களுக்கு கொடுக்க மாட்டார். வாசிப்போம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஏழைகளின் வறுமையோ அவர்களை என்ன செய்யும்? கலங்க பண்ணும். எது கலங்க பண்ணும்? வறுமை. எது கலங்க பண்ணும்? வறுமை, ஏழ்மை, தரித்திரம். அது என்ன செய்யும்? கலங்க பண்ணும். அவங்கள கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை கூட அவங்களால போய் தைரியம் என்ன செய்ய முடியாது, ஒன்று வாங்க முடியாது. ஏன் பிரதர் வாங்க வேண்டியதானே, ஏன் சிஸ்டர் அதை வாங்க வேண்டியதானே அப்படின்னா வெளியில் சொல்றதுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை. காசு இருந்தால் தான் அதை வாங்கியிருப்பாங்கல்ல, பணம் இருந்தால் தான் அதை வாங்கியிருப்பாங்கல்ல. அவங்ககிட்ட அது இல்லையே, அதை வாங்குறதுக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப ஏழைகளின் வறுமை என்ன பண்ணுது? அவர்களை கலங்கடிக்கிறது. எனவே அநேகர் மூடத்தனமாய் நம்புவதைப் போல தரித்திரம் என்பது அது ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அது வேதனையான ஒன்று, அது குத்துகிற ஒன்று, அது கலங்க பண்ணுகிற ஒன்று. பாருங்க, தரித்திர மக்கள் என்ன செய்கிறது? கலங்கடிக்கிறது, கலங்க பண்ணுகிறது. அவங்கள பாருங்க நிம்மதியை தூங்க விட மாட்டேங்குது தரித்திரம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா இதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே கலங்குறாங்க. முள்ளு குத்துறது மாதிரி, முள்ளு குத்துனா வேதனை உண்டாகிற மாதிரி பாருங்க. தரித்திரம் என்ன செய்யுது? ஒரு முள்ளை போல இருந்து செய்து கொண்டே இருக்கிறது, அவங்கள குத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. ஏழ்மை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்டி பேசவே கூடாது. ஆமென். அது மாத்திரமல்ல, பாருங்க, தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே எத்தனையோ திருமணங்கள் நின்று போனது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆமாவா இல்லையா? என்னங்க திருமணம் நின்றுச்சு? ஏன், என்ன காரணம்? பணம் இல்லைங்க, நகை இல்லைங்க, கல்யாண மண்டபம் பிடிக்கிறதுக்கு காசு இல்லைங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? எத்தனையோ திருமணங்கள் இந்த உலகத்தில் நின்றுச்சு பல காரணத்தினால. அதில் ஒரு காரணம் என்னன்னா பணம் இல்லை. தரித்திரத்தினாலே திருமணங்கள் என்ன செய்து போய்விட்டது? நின்று போய்விட்டது. தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் போனார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. காலேஜை பாதியில் நிறுத்திட்டாங்க, படிப்பை பாதியில் நிறுத்திட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை, வீட்டில் தரித்திரம், கந்து வட்டி பிரச்சனை, ஏழ்மை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பணம் இருந்துருச்சுன்னா இன்னும் நல்லா என்ன செஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம். தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே எத்தனையோ வாலிபர்கள் வேலை வாங்க முடியாமல் அவர்கள் போனார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே மரித்து போன எத்தனையோ சடலங்களை அடக்கம் பண்ண முடியாமல் போனது என்பது மறுக்க முடியாத உண்மை. உண்மையா இல்லையா? மரித்து போன சடலத்தை கூட என்ன செய்ய முடியல, அடக்கம் பண்ண முடியல. ஏன்னா என்ன இல்லை, கையில் காசு இல்லை. தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே எத்தனையோ நல்ல மனிதர்கள் திருடர்களாய் மாறினார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பணம் இல்லாததினால, காசு இல்லாததினால, தரித்திரத்தினாலே எத்தனையோ நல்ல மனிதர்கள், எத்தனையோ படித்தவர்கள் அவர்கள் கொள்ளைக்காரர்களாய் மாறினார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தரித்திரத்தினாலே,
பணம் இல்லாததினாலே எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போனது, நடுத்தருவுக்கு வந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. தரித்திரத்தினாலே, பணம் இல்லாததினாலே எத்தனையோ நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே தரித்திரம் என்பது அது ஒரு முள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தரித்திரம் என்பது அது ஒரு வேதனையான அனுபவம், அது ஒரு வேதனையான வாழ்க்கை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இதையும் புரிந்து கொள்ளணும். எதை புரிந்து கொள்ளணும்னா, பணம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? பணம் தான் எல்லாம் என்று சொல்லிவிடக்கூடாது. இந்த சபையில் பணம் தான் எல்லாம் என்று நாம் சொல்லுவது கிடையாது. பணம் தான் எல்லாம் என்று என்ன செய்வது கிடையாது, போதிப்பது கிடையாது. நமக்கு எல்லாமே இயேசு. ஆமென். எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் பட்ட பாடுகள், அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் கொடுத்த விலைக்கரையும், எனக்கு எல்லாமே இயேசு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஆமென். இந்த பக்தன் அழகா பாடியிருக்கிறார் பாருங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இன்னொரு பாடல் பாடுகிற பாருங்க. எல்லாம் எனக்கு இயேசுதான், சிறிதும் பெரிதாயினும் எனக்கு எல்லாம் இயேசுதான். பணம் தான் எல்லாமே அப்படின்னா அவன் தான் முட்டாள், அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் இயேசுனா அவன் தான் ஞானி. ஏன்னா இயேசுக்குள்ள எல்லா பணமும் இருக்குது, இயேசுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யம் இருக்கிறது, இயேசுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எல்லா வளங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆமென். எல்லா வளங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ளே இருக்கிறது? இயேசுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு ஸ்டாண்டிங்ல நீங்க நிக்கணும். தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், மேன்மை பாராட்டி பேச வேண்டும். ஆமென். பணம் தான் எல்லாம் என்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இயேசுதான் எல்லாம் என்ற முடிவுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வர வேண்டும். இயேசுவை ஒரு மனிதன் பற்றி கொள்ளும் பொழுது, இயேசுவை ஒரு மனிதன் பிடித்துக் கொள்ளும் பொழுது, எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம். எனக்கு எல்லாமே இயேசுதான். சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஜீவன், வளமை, வாழ்வு, வெற்றி, நன்மை, சமாதானம், உயர்வு, பாதுகாப்பு எல்லாமே எனக்கு இயேசுதான். ஆமென். எனக்கு எல்லாமே யாருதான்? இயேசுதான். எனக்கு ஜீவன், மூச்சு எல்லாமே யாருதான்? இயேசுதான். பணம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, நகை கிடையாது, பொண்ணு கிடையாது, தங்கம் கிடையாது, வெள்ளி கிடையாது, வைடூரியம் கிடையாது. இயேசுதான் எனக்கு எல்லாமே. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சரியான ஒரு நிலையில நின்று பாருங்க காரியத்தை நடப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் மனிதனை இப்படிப்பட்ட வேதனையோடு அவனை உண்டாக்கவில்லை என்பதை சத்திய வேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தரித்திரம் என்றால் என்னவென்றே மனுஷனுக்கு தெரியாது. நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல் மனுஷனாய ஆதாமை கர்த்தர் செய்தார், உண்டாக்கி அங்கே ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. ஆமென். உங்களுக்கு தெரியும், ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதல் மனுஷனாய் ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கி அங்க ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். தரித்திரம் என்றால் என்னவென்றே மனுஷனுக்கு தெரியாது. முள்ளும் குறுக்கும் என்றால் என்னவென்றே மனுஷனுக்கு தெரியாது. வருத்தம், சஞ்சலம், வேதனை என்றால் என்னவென்றே மனுஷனுக்கு தெரியாது. நெற்றி வேர்வை என்றால் மனுஷனுக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, வேலை பார்த்தா என்னதான் விழுகுது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நெற்றி வேர்வைனா என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா
நெற்றி வெறும் என்னப்பா அது என்னப்பா அவர் நம்மகிட்ட கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். முள்ளும் குறுக்குனா அவருக்கு என்னன்னு தெரியாது, வேதனைனா என்னன்னு தெரியாது, தரித்திரம்னா என்னன்னு தெரியாது, பட்டினினா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, ஏழ்மனா என்னன்னு தெரியாது, வறுமனா என்னன்னு தெரியாது. யாருக்கு? முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொன் விளைந்ததைத்தான் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. முள்ளும் குறுக்கு விளைஞ்சதை அவங்க பார்த்ததே இல்லை. முள்ளுல போய் அவங்க கால் வச்சது கிடையவே கிடையாது. முள்ளால் அவங்க குத்தப்பட்டதே கிடையாது. பொன் விளைஞ்சதை பார்த்துருக்கிறாங்க. முள் விளைஞ்சதை அவங்க பார்த்தது கிடையவே கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அவர் என்ன செய்தார்? முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் எதை முளைக்க பண்ணினார்? சகலவித நல்ல கனிதரும் விருட்சங்களை அவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். புசிப்புக்கு நலமுமான, எல்லாம் சொல்லுங்க, புசிப்புக்கு நலமுமான. நல்லதை தான் கர்த்தர் உண்டாக்கினாரு. குத்துறத, ரத்தம் வடிய விடுறத கர்த்தர் என்ன செய்யல? உண்டாக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புசிப்புக்கு நலமான கனி வகைகளை அவர் உண்டாக்கினார். தண்ணிக்கு பஞ்சம் கிடையவே கிடையாது. ஆதாம் ஏவாள் ஒரு நாள் கூட போய் தேவன்கிட்ட தண்ணிக்காக ஸ்ட்ரைக் பண்ணதே கிடையவே கிடையாது. போராட்டம் பண்ணது கிடையவே கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு காலையில குழாயில தண்ணி வரல ஆண்டவரே, 3 நாளாச்சு ஆண்டவர் நானையும் பஞ்சாதியும் குளிச்சு, என்ன ஆண்டவர் தண்ணீர் இப்படி நிறுத்தி விட்டீரு, உமாக்கே நல்லா இருக்குதா, நீர் தண்ணீர் தரல, இன்னைக்கு 41 நாள் உபவாசம் போட போறேன் நான் அப்படின்னு ஆதாம் ஏவாளும் ஒரு நாள் கூட என்ன செஞ்சதே கிடையாது. தர்ணா போராட்டத்தில் இறங்கினதே கிடையாது. என்ன போராட்டம்? தர்ணா போராட்டத்தில் இறங்கினது கிடையவே கிடையாது. எல்லாம் இருந்துச்சு. தரித்திரம்னா என்னன்னு மனுஷனுக்கு தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனுஷனை எப்படிப்பட்ட ஒரு நிலையில வைத்திருந்தார், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு செல்வ செழிப்புள்ள ஒரு பூமியைத்தான் தேவன் என்ன செய்திருந்தார்? படைத்திருந்தார். முள்ளும் குறுக்கும் என்பது பாருங்க ஏதினில கிடையவே கிடையாது. எனவே இவன் செய்ய வேண்டியதெல்லாம், ஆதாம் ஏவாள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும், நல்லா வச்சுக்கிறணும். அவ்வளோதான் வேலையே. வேலை ஒன்றும் செய்ய வேணாம். தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், நல்லா வச்சுக்கிறணும். நல்லா வச்சுக்கிட்டா இன்னமும் நல்லா இருக்கலாம், இன்னமும் பழகி பெருகலாம், இன்னமும் செல்வ செழிப்பா வாழலாம். ஆகவே முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் பாருங்க வேதனையான ஒரு இடத்துல வைக்கல, நல்ல ஒரு செல்வ செழிப்பான இடத்துல என்ன செய்தார்? வைத்தார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இவ்வளவு செல்வ செழிப்புள்ள இந்த பூமி எப்படி முள்ளும் குறுக்குமான பூமியாய் மாறினது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் முள்ளும் குறுக்கு, நீ எங்க பார்த்தாலும் நெற்றி வேர்வை சிந்தாம ₹1 சம்பாதிக்க முடியவே. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள மனுஷன் வந்துட்டான். வேதனை இல்லாம, வலி இல்லாம அவனால என்ன செய்ய முடியல? பணத்தை சம்பாதிக்க முடியல. ஏதோ பாருங்க அவன் பாருங்க அப்படியே உழைச்சு கொட்டி நெத்து வேர்வை சிந்தி வேதனைப்பட்டு தான் இன்னைக்கு பணத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? மனுஷன் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கவனிக்கணும். இந்த முள்ளும் குறுக்கு எப்படி இந்த பூமியில விளைந்தது? பொன் விளைந்த பூமி எப்படி சாபமான பூமியாய் மாறினது? வருத்தத்தோட மனுஷன் ஏன் இன்றைக்கு இப்படி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டான்? நீங்க வருத்தப்பட்டு தான் என்ன செய்ய மனுஷன் சாப்பிட வேண்டும். வருத்தத்தோடு சாப்பிடக்கூடிய பூமியாக எப்படிப்பட்ட இந்த பூமி எப்படி என்ன செய்தது? மாறினது. வேதனையோடு வாழக்கூடிய பூமியாக இந்த பூமி எப்படி மாறினது? ஐஸ்வர்யமுள்ள பூமி எப்படி தரித்திர பூமியாக மாறினது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள
வேண்டும். சத்திய வேதம் இந்த கேள்விகளுக்கு அழகாய் பதில் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுகிறது? என்றைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினானோ, அன்றைக்கே இந்த பூமி தரித்திர பூமியாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. தரித்திரம் என்கிற முள் இந்த பூமிக்குள்ளே என்ன செய்து விட்டது? அது பாருங்க நுழைய ஆரம்பித்து விட்டது. அது முளைக்க ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் பாருங்க குடும்பத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் பாருங்க வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. முள்ளும் குறுக்கும் அங்க மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? குத்த ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் என்ற அந்த சாபம் மனிதனை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. தரித்திரம் என்கிற அந்த வேதனை மனிதனை வருத்தப்பட ஆரம்பித்தது. சத்தியவேதம் அழகாய் பதில் சொல்லுகிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை கூட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி. ஆதாமே, ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள். நான் சாபத்தின் தேவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்தின் தேவன். நான் ஒரு நாள் உன்னை சபிக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனால் ஒன்னு சொல்றேன், நீ புரிஞ்சுக்க. உன் நிமித்தம், உன்னாலதான் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கிறது. சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிரசங்கர் சொல்றாரு, கர்த்தர் தான் பூமியை சபிச்சு விட்டாரு. என்னால் ஒத்துக்கிறவே முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, என்னுடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். முதல் மனுஷனாய் ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்னுடைய தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் சபிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் தான் இந்த பூமியில் எது வந்தது? சாபம் வந்தது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் வசனத்திலே, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எது? இந்த பூமி. இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்குன்னு செய்யும், முளைப்பிக்கும். எது நிமித்தமாக? உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக, உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, நீ பிசாசுக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக. எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, பொன் விளைந்த பூமி, ஆசீர்வாதமான பூமி, இப்படிப்பட்ட நல்ல பூமி, செல்வ செழிப்புள்ள பூமி எவ்வாறு அது சாபமான பூமியாய் மாறினது? முள்ளும் குறுக்குமான பூமியாய் மாறினது? ஏன் தரித்திரம் பிடிச்ச ஒரு பூமியாய் மாறினது? எவ்வாறு மாறினது? மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் போனது நிமித்தமாக தான் பாருங்க இவ்வளவு சாபம், இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு முள்ளும் குறுக்கு, இவ்வளவு வேதனை என்பதை சத்திய வேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் பூமியை சபிக்கல, தேவன் இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கல, தேவன் வேதனை உண்டாக்கல, தேவன் பாருங்க வருத்தத்தை உண்டாக்கல. மனுஷன் அதை என்ன செய்து கொண்டான்? தன்மேலே இழுத்து போட்டு கொண்டான். சிலர் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வீட்டில் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பிள்ளைய கட்டாரான்னு சொல்லி, நீ தானே தலையில நின்ன. இப்ப புரியுது எல்லாத்துக்கும்? இதை சொன்ன ஈஸியா புரிஞ்சிருச்சு பாருங்க. அன்னைக்கே சொன்னேன் வேணாம் வேணான்னு தலையில அடிச்சண்டா, கேட்கல, இப்போ உட்காந்து அழுகிற, நான் என்ன செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? தகப்பன் சொன்னாரு, பரலோக தகப்பன் சொன்னாரு, அந்த மரத்தின் கனி என்ன செய்யாத, புசிக்காதன்னு சொன்னாரு, கேட்கல, போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப போய் நெல்லை விதைச்சா நெல் மட்டுமா வருது? நீங்க விதைக்காததெல்லாம் வருது, நீங்க விதைக்காததெல்லாம் அங்க வருது.
வேலைக்கு போனா நல்லவன் மட்டுமே வேலை பார்க்குறா. அடேங்க அப்பா, நீங்க கூட வாழ்ந்து சம்பாரிச்சு மேலே வர்றதுக்குள்ளேயும் தேவனுடைய கிருபை இல்லை, நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான். ஆமாவா இல்லையா? பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. ஆகவே கோபத்தில் யார் மேலே காட்டக்கூடாது? தேவன் மேலே என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஆதாம் மேலேயும் காட்டக்கூடாது. சிலருக்குள்ள பெரிய கோவம் வரும். நான் பரலோகத்துக்கு போன உடனேயே இந்த ஆதாம் ஏவாளையும் தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்து, ஏயா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா அப்படின்னு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலான்னு வச்சிருக்கேன் பாஸ்டர். சிலருக்குள்ள அந்த கோபத்தில் பாடுபடும் போது கோபம் வந்துடுது. அவன் செஞ்ச வேலை அன்னைக்கு ஒழுங்காக இருந்திருந்தானா இன்னைக்கு இவ்வளவு கொரோனா வந்துரு தேவையாதலாம், இவ்வளவு பேர் இப்படி கோபம் பொங்குது. ஆமாவா இல்லையா? அதை அவன் மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம தாத்தா தானே, பாவம் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாரு. ஏன்னா மனைவி மேலே வச்ச பாசத்தில் மனுஷன் வாழ்டாயிட்டாப்ல, வாழ்டாயிட்டாப்ல. சரி விட்டுருங்க, ஆசீர்வச்சு விட்டுருவோம். இப்போ கவனிப்போம், இதை மித்த காரியங்களை கவனிப்போம். இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு முள்ளு, இவ்வளவு வேதனை, இவ்வளவு வலி, இதெல்லாம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்தது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது சார்பாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முள் தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது சார்பாக, நம்முடைய ஒவ்வொருவருடைய சார்பாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய சார்பாக அவர் தலையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். 29 வாசிப்போம். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது தரித்திரத்துக்கு அடையாளமான இந்த முள்முடியை நமது சார்பாக தலையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை பாருங்க, சத்தியவேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி, முடி என்பது கிரீடமாகும். பாருங்க, ராஜாக்களுக்கு அந்த நாட்களிலே தலையில கிரீடத்தை வச்சாங்க. பொன்னினாலே செய்து முத்துக்களாலே பதித்து அதை தலையில வைத்தார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே முள் கிரீடத்தை, முள்முடியை பாருங்க செய்து அவருடைய தலையில வைத்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தரித்திரத்துக்கு அடையாளமாக தரித்திர அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். முள் குத்தினால் எவ்வாறு வலிக்குமோ, வேதனை உண்டாக்குமோ, பாருங்க அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து நமது சார்பாக கல்வாரி சிலுவையிலே அவர் அடைந்தார். அந்த வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கோலை எடுத்து அவருடைய சிரசிலே அடித்தார்கள். கோலை எடுத்து அவருடைய சிரசிலே அடித்தார்கள். கோல் என்பது கம்பு, குச்சி. ஏற்கனவே தலையில என்ன இருக்குது? முள் கிரீடம் இருக்குது, முள் இருக்குது. இப்ப குச்சியை வச்சு எடுத்து அடிச்சா தலையில இருக்கிற முள்ளு மண்டைக்குள்ள பாயும், உள்ள இறங்கும். முள் என்பது வேதனையான ஒரு அனுபவம். முள் என்பது ஆசீர்வாதம் அல்ல, முள் என்பது வேதனையான ஒன்று. முள் தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த தரித்திரத்துக்கு அடையாளமான முள்முடி இயேசு கிறிஸ்து தலையிலே நமது சார்பாக
நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அடித்தார்கள். மூல பாஷையிலே இது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் பீட் அண்ட் ரிபீட் என்று வந்திருக்கிறது. அடித்தார்கள், மீண்டும் அடித்தார்கள், அடித்தார்கள், மறுபடியும் அடித்தார்கள், அடித்தார்கள், திரும்ப திரும்ப அடித்தார்கள். ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுறல, லேச அப்படி தட்டி பார்த்துட்டு விட்டுறல, திரும்ப திரும்ப அடித்தார்கள். அடிக்கும் பொழுது சுத்தியில் இருக்கிற எல்லா அந்த வைரம் பாஞ்ச முட்கள் பாருங்க மண்டைக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறது. இக்னிசியஸ் என்கிற சபை பிதா இதை விளக்கி சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்கள் எல்லாம் அப்படியே வைரம் பாஞ்சு இருக்குமா பாருங்க, இரும்ப கூட ஒடிச்சிடலாமா. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய பாருங்க அந்த முட்கள் அது உடைக்கவே முடியாதா பாருங்க. ஆனால் அதிகமான உஷ்ணத்தில் வளரக்கூடிய முட்கள், அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா பாருங்க, வைரம் பாஞ்சு இருக்குமா. அந்த முட்களால தான் பாருங்க கிரீடத்தை செஞ்சு கொண்டு வந்து இயேசுவின் தலையில வச்சாங்களாம். பாருங்க அடிக்கும் பொழுது உள்ள இறங்குது, புடுங்கணும் அவ்வளவுதான், உயிர் போற மாதிரி துடிக்கணும். அவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? தரித்திரத்துக்குள்ள இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, வேதனையான அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, அந்த பீடையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்தின் வேதனையை அவர் அடைந்தார். தரித்திரத்தின் உச்சகட்டத்தை அவர் அடைந்தார். தரித்திரம் என்ற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தரித்திரத்தின் சாபத்தை அவர் சுமந்தார். எனவே முள் தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக அவர் சுமந்து தீர்த்தார். இதை அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போதுதான் கடன் பிரச்சனைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். போகும்போது வரும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுதும் கர்த்தாவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டீர், முள்முடி ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் வாழக்கூடாது, கடனுக்குள்ள வாழக்கூடாது, கந்து வட்டி பிரச்சனையில நான் வாழக்கூடாது. இப்படி வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். வாய் உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் அப்படியே போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்து கொண்டும் ஏன் தரித்திரத்தில் இருக்காங்க தெரியுமா? கேள்விக்கு பதில் சொல்றேன், கவனிங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா சபையில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் கேலி பண்றாங்க, சிலர் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த போதனை எல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றீங்க, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பிரசங்கம் பண்றீங்க, ஆனா சபையில பாருங்க எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா வருகிறாங்க, எல்லாரும் நல்லா வருகிறாங்க. ஏன் தெரியுமா நல்லா இல்ல? ஏன் தெரியுமா செல்வ செழிப்பா இல்ல? பிரசங்கத்தை கேட்கறதோட சரி, இதை விசுவாசிக்கிறதே கிடையாது. அந்த நேரத்தில் அல்லேலூயா ஆமென் தோத்திரம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னு பாஸ்டருக்கு மனசுக்குள்ளே ஒரு பாராட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறது. வீட்டில் போய் என்ன செய்யறாங்க? முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே ரோட்டில் போகிறது பார்த்துருக்கிறீங்களா? இதை மெடிடேஷன் பண்ணுறதே கிடையாது, இதை மனதில் கொண்டு வரதே கிடையாது, இதை தியானிக்கிறதே கிடையாது, இதை சிந்திக்கிறதே கிடையாது. இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டீர், முள்முடி ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே தரித்திரத்துக்கு அடையாளமாக இதை ஏற்றுக்கொண்டீர். தரித்திரம் என்கிற சாபத்தை சிலுவையிலே நீ சுமந்தீர் ஆண்டவரே. நீ ஒரு நாளும் ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன். தரித்திரத்தை வெறுத்து தள்ளுகிறேன், தரித்திரத்தை உதறி தள்ளுகிறேன், தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், இப்படி வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும், இதை தியானிக்க ஆரம்பிக்கணும். எப்போயுமே அந்த கடனை பற்றி யோசிக்க கூடாது, அந்த கந்து வட்டிக்காரனவே நினைக்க கூடாது. கந்து வட்டிக்காரன் காலையில் வருவியா, என்ன வைய போறானோ தெரியல, எச்சியக்காரி துப்ப போறானான்னு தெரியல, என்ன வார்த்தை சொல்லி வைய போறானோ தெரியல.
குறவலை பிடிச்சி நெரிக்க போறானான்னு தெரியல. எது மண்டைக்குள்ள ஓடுது? எது மண்டைக்குள்ள ஓடுது? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, தரித்திரத்துக்கு நீர் சிலுவையிலே முடிவு கட்டி விட்டீர், தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, தரித்திரத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கியிருக்கிறீர், கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று விசுவாசிக்கும் பொழுது வாயத்திலிருந்து பேச 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 கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க பாருங்க, தியானிக்க தரித்திரங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன் கவனிங்க. எல்லாம் ஒரே நாள் நடந்துராது. எல்லாம் ஒரே நாள் நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமே மாற ஆரம்பிக்கும். நீங்க எந்த அளவுக்கு இதை மெடிடேஷன் பண்றீங்களோ, இதை எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கிறீங்களோ, இதை எந்த அளவுக்கு நீங்க சிந்திக்கிறீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு வாழ்வு என்ன செய்திருக்கிறது? காத்திருக்கிறது. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சார்பாக எல்லா தரித்திரத்தை செய்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். இது அப்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கண்ணீர்கள் மாற ஆரம்பிக்கும், வேதனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். எல்லா காரணம் இது சொல்லுவோமா? எல்லா காரணம் சொல்லுவோம். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானீர், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கல்வாரியின் மூலமாக பண்டமாற்றம் செய்திருக்கிறீர், என்னுடைய தரித்திரத்தை நீர் சிலுவையிலே சுமந்திருப்பீர் என்றால் நான் தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை. கர்த்தாவே, என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி. ஆமென். இப்படி பேச ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும். எத்தனை பேசலாம் நினைக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, எது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம் தெரியுமா? இதை கொஞ்சம் பார்ப்போம். எது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம்? எது ஒரு சமாதானமான வாழ்க்கை தெரியுமா? கடைங்காரனை கண்டு பயந்து ஓடி சமையலறைக்குள்ள ஒளியிருது, அது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, பாப்பா அந்த வர்றான் பாரு கந்து வெட்டிக்காரன், அம்மா போய் அடுப்பங்கரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லிடு. ஆமாவா இல்லையா? நான் வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். அம்மா போய் பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிடு. எப்போ வருவாங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிடு. நான் கேட்கிறேன், இது இலைப்பாறுதலான ஜீவியமா அல்லது கடன் 10 பேருக்கு கொடுக்கிற ஜீவியம் இலைப்பாறுதலான ஜீவியமா? சொல்லுங்க. 10 பேருக்கு நீங்க கடன் கொடுக்கிறது இலைப்பாறுதலான ஜீவியமா அல்லது கடன்காரனை கண்டு ஓடி போய் அடுப்பாங்கரைக்குள்ள கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது இலைப்பாறுதலான ஜீவியமா? கர்த்தர் நம்மள இந்த 2 ஜீவியத்துல எந்த ஜீவியத்துக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு அழைத்திருக்கிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் இலைப்பாறுதலான ஜீவியம். கடன்காரனை கண்டு பயந்து சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே ஓடி அடுத்த தெரு வழியை தப்பிச்சு ஓடுறது அது இலைப்பாறுதலான ஜீவியம் கிடையவே கிடையாது. அது ஆசீர்வாதமான ஜீவியம் கிடையவே கிடையாது. கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவதுதான். கடன் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கடன் இல்லாம என்ன செய்யணும்? 10 பேர் கடனை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கடன் இல்லாம என்ன செய்யணும்? அதுதான் என்ன ஜீவியம்? இலைப்பாறுதலான ஜீவியம். இப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு தான் தேவன் என்னையும் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் வாழும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கடனற்ற வாழ்க்கை வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் இலைப்பாறுதலான ஜீவியம். ஆமென்.
இதுதான் இளைப்பாறுதலான ஒரு குடும்பத்தை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சான். அதாவது கடன்னா லட்சக்கணக்கில் இருந்துச்சான் பாருங்க. கடனால் அவ்வளோ கடன். இவங்க வேலை பார்க்குற சம்பாத்தியம் அப்படியே கடன் கட்டுறதுக்கு போயிடுவோம் பாருங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போ போகிறோம்? பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே நம்ம சேர்த்து வைக்கல. என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கரைஞ்சிருச்சான் பாருங்க. அப்போ ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும்போது அவங்க பாஸ்ட் பாருங்க இதை குறித்தெல்லாம் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். உடனே அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். ஒரு பெரிய போர்டை வாங்கி அதில் பாருங்க இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாங்களாம் பாருங்க. அவங்க சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிளில் அந்த சாப்பாட்டு மேஜையில் வச்சுட்டாங்களாம். கர்த்தர் என்ன தரித்திரம் என்ற சாபத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறாரு. நான் கடனற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். நான் கடன்காரனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். கர்த்தாவே, என்னுடைய கடனெல்லாம் நீர் ரத்து செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கடனெல்லாம் நீர் கேன்சல் பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் கடன் கொடுக்கிறவனாய் வாழ்கிறேன் என்று பாருங்க. இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து எழுதி அவங்க அந்த சாப்பாட்டு மேஜையில் அந்த டைனிங் டேபிளில் வச்சிட்டாங்களா பாருங்க. டெய்லியும் டைனிங் டேபிளில் சாப்பிட வரும்போதெல்லாம் அந்த சகோதரனும் அவங்க மனைவியும் அதை ஒரு முறை வாசிப்பாங்களாம். மத்தியானம் சாப்பிட வரும்போது அதை வாசிப்பாங்களாம். நைட்டு சாப்பிடும்போது ஒரு முறை வாசிப்பாங்களாம். தொடர்ந்து பாருங்க அதை வாசிக்க அதை சொல்ல அதை தியானிக்க அவங்க சொல்றாங்க, ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள அத்தனை லட்சம் கடனை அடைச்சு முடிச்சிட்டோம். நாங்க அவ்வளோத்தையும் அடைச்சு முடிச்சிட்டோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி தெரியுமா? வாயை திறந்து பேசணும். அதை சொன்னேன் இல்லையா? மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டில் போகும்போது 4 பேர் பார்த்து ஐயோ பாவம் இந்த அக்கா அப்படி சொன்ன உடனே இந்த 5 லட்சம் கடை தீர்ந்து போச்சுப்பேன். தீர்ந்துருச்சான்னு கேட்டேன். தீர்ந்துச்சா தீரலையா? தீரலை. 10,000 ரூபா வட்டி கூடிருச்சு. அப்படித்தானே? கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். மூஞ்சி தொங்க போட்டு போகிறதும் அடுத்தவங்க பரிதாபத்தை வாங்குறதும் ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருடைய பரிதாபமும் நம்முடைய கடன் பிரச்சனைக்கு பதில் இல்லை. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கடன் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார். அவர் தலையில் ஏற்றுக்கொண்ட முள்முடி தான் கடன் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆகவே அதை குறித்த ஒரு மெடிடேஷன், அதை குறித்த ஒரு தியானம், அதை குறித்த ஒரு வாயின் அறிக்கை, விசுவாச அறிக்கை அப்படி போகும் பொழுது நான் சொல்றேன், சில மாதங்களிலே கடன் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஓடி ஒளி ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், இடங்களை வாங்க ஆரம்பிப்பீர்கள், வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீர்கள். ஆமே, வண்டியை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க, தேவனுடைய நாமம் செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆகவே எது இளைப்பாறுதலான ஜீவியம் என்றால், கடன்காரனை கண்டு அடுப்பாங்கரைக்குள்ள ஒளியிறதும், கிச்சனுக்குள்ள ஒளியிறதும், போய் பாத்ரூமுக்குள்ள ஒளியிறதும், அந்த சந்துக்குள்ள போய் ஒளியிறதும், மதினியா வீட்டுக்குள்ளே நாத்தனா வீட்டுக்குள்ளே போய் ஒளியிறதும் இளைப்பாறுதலான ஜீவியம் கிடையவே கிடையாது. கடனற்ற வாழ்க்கை வாழ்கிறது தான் இளைப்பாறுதலான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமேன். எனவே தரித்திரம் என்பது அது ஒரு முள், அது ஒரு வேதனையான ஜீவியம், அது ஒரு கசப்பான ஜீவியம், அது ஒரு கலக்கமான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. கடன் கொடுக்கிற ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. தரித்திரம் தான் பிரதர் மேன்மையான அனுபவம். பிரதர் தரித்திரம் தான் மேன்மையான அனுபவம். பிரதர் தரித்திரம் தான் அது பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம். பிரதர் ஒரு ஆள் மதிக்க மாட்டான், ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கவனியுங்கள், வேதவசனத்தை கவனியுங்கள். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். கவனித்து இதெல்லாம் தனியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது, நான் திரும்ப தான் சொல்கிறேன், உங்கள் கடன் பிரச்சனை மாறணுமா? தரித்திரம் மாறணுமா? நகைக்கடன் பிரச்சனை மாறணுமா? இஎம்ஐ பிரச்சனைகள் மாறணுமா? கந்து வட்டி பிரச்சனை மாறணுமா? தனியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை, அவர் எனக்காக தரித்திரரானார், அவருடைய ஐஸ்வரியத்தை எனக்கு தந்திருக்கிறார், இப்படிப்பட்ட பாடல்கள், இப்படிப்பட்ட வசனங்கள், இதை குறித்த ஒரு பாடல்களை நீங்க பாடி கர்த்தரை ஆராதிங்க. இதை மெடிடேஷன் பண்ணுங்க, இதை தியானம் பண்ணுங்க, இதை குறித்து வாயை திறந்து பேசுங்க. நான் சொல்றேன், சீக்கிர குடியத்தில் எல்லாமே டோட்டலா மாற ஆரம்பிக்கும். அங்கே ஆசீர்வாதங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆமென். அங்கே செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும்.
தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி, கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே எனக்காக தரித்திரானீர். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே,